வணக்கம். ஒரு சாதாரண ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல்குள்ள ஒரு முழு பிசினஸோட வெற்றி ரகசியமே ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த சக்திய நாம இன்னைக்கு வெளியே கொண்டு வரலாம். பார்த்த உடனே இதென்னமோ வெறும் நம்பர்ஸும் வார்த்தைகளும் இருக்கிற ஒரு சாதாரண ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி தானே தெரியுது. ஆனா இதோட உண்மையான சக்தி ரொம்ப ஆழமானது. ஆமா, இது ஒரு சாதாரண ஃபைல் இல்ல. இது உங்க டிஜிட்டல் வெற்றிக்கான ஒரு முழுமையான மாஸ்டர் பிளான், ஒரு சீன்லக்கு வழிகாட்டி. அப்படின்னா என்ன அது? அதுதான் ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க சிந்தனை, உங்க செயல், உங்க வருமானம், இது மூணையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நம்ம 3 முக்கியமான தூண்களா பிரிக்கலாம். முதல்ல நம்மளோட அடித்தளம், 2வது அதை இயக்குற இன்ஜின், கடைசியா அதை முன்னாடி கொண்டு போற வாகனம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல் மற்றும் மிக முக்கியமான தூணுக்குள்ள போகலாம். உங்க அடித்தளம். இது வெறும் ஒரு ஆரம்பம் இல்ல, இதுதான் உங்க கண்டென்ட்டோட ஆன்மா. ஒரு பவர்ஃபுல்லான பிராண்ட் 2 விஷயத்தை அடிப்படையா வச்சிருக்கு. ஒன்னு, ஆன்மீக தத்துவங்கள்ல இருந்து வர மன அமைதி. இன்னொன்னு, சூப்பரான புத்தகங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிற பிசினஸ் உத்திகள். சொல்லப்போனா, உள்ளக்குள்ள அமைதி, வெளியில ஆக்ஷன். இந்த கலவைதான் உங்க வெற்றிக்கு ஆதாரம். முன்னேற்றத்தோட முதல் படியே ஏத்துக்கிறது தான். இந்த ஒரு ஆழமான கருத்து போதும் உங்க பிசினஸோட மனநிலைய பலப்படுத்துறதுக்கு. நம்ம எண்ணங்களோட சண்டை போடுறத விட அதை கவனிச்சு அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்னு மாத்துறது தான் உண்மையான கண்ட்ரோல். இப்போ நம்மகிட்ட ஒரு வலுவான தத்துவம் இருக்கு. அதை எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாக்குற கண்டென்ட்டா அதுவும் விடாம உருவாக்குறது, அதுக்கான இன்ஜினை பத்தி இப்ப பாப்போம். இது ஒரு 4 ஸ்டெப் AI ப்ராசஸ். நோட்புக் LM மூலமா ஆழமா ரிசர்ச் பண்ணுங்க. குயில்பாட் வச்சு அதை மெருகேத்துங்க. கேமா மூலமா அது ஒரு அழகான பிரசன்டேஷனா மாத்துங்க. கடைசியா கேன்வாவை வச்சு 100கணக்கான வீடியோக்களா உருவாக்குங்க. இது ஒரு முழு கான்டென்ட் ஃபேக்டரி மாதிரி. மனுஷங்க உழைப்ப நம்பாம கம்ப்யூட்டர் வேகத்துல வேலை செய்யும். இந்த AI இன்ஜினோட பவரை பாருங்க. வெறும் 17 நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான வீடியோக்கள். ஒரு டீம் பல வாரம் செய்ய வேண்டிய வேலைய AI சில நிமிஷங்கள்ல செஞ்சு முடிக்குது. இதுதான் இந்த சிஸ்டத்தோட உண்மையான நோக்கம், வேகமும் அளவும். உதாரணத்துக்கு, நோட்புக் LM மாதிரி டூல்ஸ் உங்க ரிசர்ச் டைமை பாதியா குறைச்சிடும். அப்படின்னா நீங்க அதிக நேரம் யோசிக்கிறதுக்கும் பிளான் பண்றதுக்கும் செலவு பண்ணலாம். AI கஷ்டமான வேலையை செய்யும் போதே நீங்க புத்திசாலித்தனமான வேலையை செய்யலாம். சரி, இப்ப நம்ம கிட்ட தரமான கண்டென்ட் மின்னல் வேகத்துல ரெடியா இருக்கு. அது எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் ஒரு உண்மையான கம்யூனிட்டியை உருவாக்கி பிசினஸ வளர்க்குற வாகனமா மாத்துறது? இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். பழைய மெத்தட்ல நாம கஸ்டமர்ஸ வெறும் நம்பரா பார்த்து அவங்க கிட்ட நேரா விற்க முயற்சி பண்ணுவோம். ஆனா இந்த புது வழியில நம்ம முதல்ல ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறோம். சேல்ஸுங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் இல்ல, அது நம்பிக்கையோட ஒரு இயல்பான விளைவு. இது ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் ப்ராசஸ். உங்க வீடியோக்கள்ல இருந்து மக்களை ஒரு ஃப்ரீ கம்யூனிட்டிக்கு கூட்டிட்டு வாங்க. அங்க அவங்களுக்கு உண்மையான வேல்யூ கொடுத்து நம்பிக்கையை உருவாக்குங்க. நம்பிக்கை ஆழமானதும் உங்க பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஆஃபர் பண்ணுங்க. இது ஒரு கஸ்டமரை உருவாக்குற பயணம் இல்ல, ஒரு ரசிகரை உருவாக்குற பயணம். ஏன் வாட்ஸ்அப்? ஏன்னா மக்கள் ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்தோட பேசுற இடத்துல நீங்க அவங்க கூட பர்சனலா பேசுறீங்க. இது ஒரு விளம்பர இமெயில் மாதிரி இல்ல, இது ஒரு உரையாடல். அதனால தான் இந்த மாதிரி உறவுகளை உருவாக்குறது பாரம்பரிய மார்க்கெட்டிங்கை விட 90% பவர்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்ப நாம பார்த்த இந்த 3 தூணுகளையும் ஒன்னா சேர்த்து உண்மையான தரமான முன்னேற்றத்துக்கான ஃபார்முலாவை உருவாக்கலாம். இந்த வரைபடம் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. பாருங்க, ஒரு வலுவான தத்துவம் உங்க சிந்தனையோட தரத்தை உயர்த்துது. அந்த தரமான சிந்தனைய AI இன்ஜின் மின்னல் வேகத்துல செயலா மாத்துது. கடைசியா உங்க கம்யூனிட்டி அந்த வேகத்தை ஒரு நிலையான நீடிச்ச வளர்ச்சியா மாத்துது. இதுதான் தரமான முன்னேற்றத்துக்கான ஃபார்முலா. ஆனா ஒரு நிமிஷம், நம்ம கிட்ட உலகத்திலேயே பெஸ்ட் வரைபடம் இருக்கலாம், பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கலாம். ஆனா நாம முதல் அடியை எடுத்து வைக்கலைனா எதுவுமே நடக்காது. இந்த முழு சிஸ்டத்துக்கும் எரிபொருளே உங்க செயல்தான். வெற்றிங்கிறது ஒரே ராத்திரியில வர்ற மேஜிக் இல்ல, அது நாம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்களோட கூட்டுத்தொகை. இந்த சிஸ்டத்தை இயக்குறது ஒரு செயல் இல்ல, அது ஒரு பழக்கம். அந்த நல்ல பழக்கங்களை நாம உருவாக்கணும். அந்த பழக்கங்களை உருவாக்கும்போது தடைகள் வரத்தான் செய்யும். ஆனா விடாமுயற்சி தான் வெற்றியாளர்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல்வி ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது இந்த பயணத்தோட ஒரு தவிர்க்க முடியாத பகுதி. அதனால பழக்கங்களை உருவாக்குங்க,
விடாமுயற்சியோடு இருங்க. ஆனா எல்லாத்த விட ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் இருக்கு. நான் இப்போதே செயல்படுவேன். சரியான நேரத்துக்காக காத்திருக்காதீங்க. பிளான் பண்றத நிறுத்துங்க. முதல் அடிய இன்னைக்கு இப்பவே எடுத்து வைங்க. இந்த முழுமையான வரைபடம் இப்போ உங்க கையில இருக்கு. உங்க தத்துவத்தை அடித்தளமா வச்சு, AI ஓட வேகத்தை இன்ஜினா வச்சு, ஒரு கம்யூனிட்டிய வாகனமா வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க? அந்த பயணம் இன்னைக்கு தொடங்குது.